இறையடியார்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு என்னன்னா, இந்த போகி திருநாள்ல நம்ம வீட்ல இருக்கக்கூடிய சனி காரகத்துவம் உடைய பொருள அப்புறப்படுத்துறத பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னென்ன பொருள்கள்னு நம்ம இப்ப பார்க்கலாம். நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பழைய எக்ஸ்பிரி டேட் ஆன மருந்துகள், அதுக்கப்புறம் பழைய மருந்து சீட்டெல்லாம் சேர்த்து வச்சிருப்போம். அதெல்லாம் வந்துட்டு எடுத்து போட்டுறணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பழைய காலண்டர் நம்ம வீட்ல யூஸ் பண்ணாத எந்த ஒரு பொருளும் ரொம்ப நாளா வச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த திங்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணிறணும். நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செருப்பு. நம்ம நெறையா செருப்பு வாங்கியிருப்போம். அதில வந்துட்டு சில செருப்ப வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணாம அப்படியே வச்சுக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் நமக்கு நம்ம கால் அளவுக்கு பத்தாத செருப்பையும் நம்ம வீட்ல வச்சுக்கிட்டே இருப்போம். இந்த மாரி நம்ம யூஸ் பண்ணாத செருப்பெல்லாம் நீக்கிரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிழிந்த வந்துட்டு நிலத்தரைகள், எந்த ஒரு துணியா இருந்தாலும், நம்ம போடுற ட்ரெஸ்ஸா இருந்தாலும், ஸ்க்ரீன் இந்த மாரி எந்த ஒரு இது அழுக்கா இருந்து, ரொம்ப கிழிஞ்சிருக்கு அந்த மாரி இருந்துச்சுன்னா, அத நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது. அந்த பொருளையும் நம்ம வீட்லேருந்து அப்புறப்படுத்திரணும். அதுக்கப்புறம் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கறி துணி, ரொம்ப கிழிஞ்சது, எரிஞ்சது, சமையல் பண்ணுறப்ப நெருப்பு பட்ட துணி இந்த மாரி துணியெல்லாம் நம்ம வீட்ல வச்சிருக்கக்கூடாது. அதெல்லாம் அப்புறப்படுத்திரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்ல உடைஞ்ச பொருள் எதுவுமே இருக்கக்கூடாது. டேபிள், அதுக்கப்புறம் கண்ணாடி பொருட்கள், ஏதாவது சிலைங்க, பழைய சாமி படம், கடிகாரம் இந்த மாரி பழைய பொருள் எதுலாம் இருந்தாலும் அத நம்ம கிளீன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பழைய தொடப்பம் வச்சிருப்போம். அதெல்லாம் கிளீன் பண்ணிடணும். இந்த மாரி பொருள்கள்லாம் நம்ம வீட்ல இருக்கிறப்ப நமக்கு பேட் வைப்ரேஷன், அதுக்கப்புறம் தரித்திரம் இந்த மாரி தான் நம்ம வீட்ல நிலைத்திருக்கும். கோவம் உண்டாகும். இதனால அடிக்கடி சண்டை வரும். இந்த மாரி பொருளெல்லாம் நம்ம வீட்லேருந்து எடுத்துடுறப்ப நமக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும். நம்ம இந்த போகி பண்டிகை அப்ப நம்ம வீட்டெல்லாம் சுத்தமா இந்த மாரி பழைய பொருள எடுத்து போட்டு, நல்லா கிளீனா வச்சிருக்கிறப்ப, நமக்கு வந்துட்டு அத பார்க்குறப்பயே நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் இருக்கும். ஒரு மாரி திருப்தியா இருக்கிற மாரி இருக்கும். சுத்தமா இருக்கிற இடத்துல தான் மகாலட்சுமி குடியிருப்பாங்க. அதனால தான் நம்ம முன்னோர்கள் இந்த மாரி வழிபாட்டு முறைகள நம்ம வாழ்க்கையில வச்சிருக்காங்க. நீங்களும் இத உபயோகப்படுத்தி பாருங்க. வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றமா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.